ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தில் தகப்பனே, இந்த காலை வேளையில கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளோடு கூடி ஜெபிக்க நீ கொடுத்த அந்த உன்னத வாக்கியத்துக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதத்துல வருவது, உங்களுடைய வார்த்தைகளை கேட்பது, உங்களுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது ஆண்டவரே, அது எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம்ப்பா. ஆண்டவரே, எத்தனை ஆண்டவரே சோர்வில பலவீனத்துல ஆண்டவரே என்ன செய்வோம் என்று தெரியாத மக்களுக்கு இந்த வார்த்தையானது தேற்றக்கூடியதா, ஆறுதல் படுத்தக்கூடியதா, அவருடைய உள்ளத்துல சுவாமி ஆண்டவரே பேர்பட்ட ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எத்தனை ஆண்டவரே தகப்பனே பலவீனர்களை தேற்றி வருகிறீர், பலவீனர்களை தாங்கி வருகிறீர் ஆண்டவரே. உங்களுடைய இறக்கம் கிருப தயவு ஆண்டவரே எவ்வளோ பெரியதா இருக்குங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதத்துல உங்களுடைய வார்த்தைகளை கொடுக்க உங்களுடைய பிள்ளைகளை உபயோகப்படுத்தி வருகிறீரப்பா. நன்றியோடு உங்களை சிரிக்கிறோம் தகப்பனே. விசேஷமா இந்த நாள் காலையில கூட உங்களுடைய தாசனை உங்களுடைய சிலுவைக்கு பின்னாக நீர் மறைங்கப்பா. பரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளமும் ஆண்டவரே தொடப்படும்படியாக, புதுப்பிக்கப்படும்படியாக, அன்றன்று வேண்டிய ஆதாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தவனமாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்து வருகிற மன்னாவுக்காக உங்களுக்கு இருக்கிறோம். இந்த நாள்ல கூட எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைத்து தெளிவான வார்த்தை கிடைக்கிறது செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். உங்களுடைய மகிமையை காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஒவ்வொருவரோடு இடைப்படுங்க. துதி கனம் மகிமையாக ஒருவருக்கே சொல்லுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ அங்கிள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த இயேசுவின் பாதத்தில் இந்த கால தியானத்திற்கு கலந்து கொள்ளும்படியாக தேவன் நம்மளுக்கு தருணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தருணத்துக்காக நாம் தேவன் நன்றி சொல்லி துதிப்போம். அவர் காண்பித்து வருகிற எல்லா விதமான இரக்கங்கள், உண்மைத்தன்மைகள், நன்மையான காரியங்கள் எல்லாவற்றுக்காகவும் நாம் அவரை நன்றி சொல்லி அவரை துதிப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த ஜூம் மீட்டிங்கில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி கிருபை கொடுத்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளையை நம் மத்தியில உபயோகப்படுத்தி வருகிறார். நம்மளோடு தெளிவான விதத்தில் பேசி வருகிறார். இந்த அருமையான சிலாக்கியத்துக்காக நாம் தேவன் நன்றி சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே இதனுடைய வார்த்தை நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நாளிலும் கூட நம் மத்தியிலே இருக்கக்கூடிய அருமையான சகோதரர் பிரதாப் அவர்கள் இதனுடைய வார்த்தை நம்மளுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு நாம் எவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்கள், இந்த நாளில் அநேக காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து மிகவும் கவனத்தோடு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வெளிச்சத்திலே தேவனுடைய வார்த்தை நம்ம ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தை நாம் கேட்போம். தேவன் தாம் இந்த செய்தியை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஓவர் டு பிரதர் பிரதாப் அவர்கள். அன்பின் ஆண்டவரே, தேவாதி தேவனே, தக்காளி வேலைக்காக நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, தகப்பனே, எனக்கும் எங்களுக்கும் ஒரு புது நாளை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீங்க கூட்டி கொடுத்திருக்கிற மேலான நம்முடைய தயவுக்காக, இந்த அன்பு இரக்கங்கள் தேவனே எல்லாவற்றுக்காக நன்றி. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை பலப்படுத்தக்கூடியதாக, சரியான பாதையில நடத்தக்கூடியதாக, ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இலப்பாறுதலை கொடுக்கக்கூடியதாக நம்முடைய தேவனே பரிசுத்தமான வார்த்தை இருக்கிறதுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரே தேற்றவானதை ஆண்டவரே எனக்கு எங்களுக்காக வைத்து போயிருக்கிறதுக்காக துதிக்கிறோம். சிறுவைக்காக நன்றி. ஆண்டவரே இந்த காலை வேளையில கூட என்னுடைய வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, நீங்க என்னோட எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே நாங்க தேவையில இருக்கிறோம், நீங்க பேசுங்க. நீங்க என்ன கடந்து போயிடாதீங்க. தன்னுடைய வார்த்தை நான் நடத்தும் எல்லா விதமான ஆண்டவரே சுவாமி அந்த வரக்கிரியில நீதாமே அவமாக்கி போடனே கழுவும் கஷ்டப்படுத்தும். இந்த வேலையில நீர் பேசுங்க. தேவையோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் எல்லாமே சந்தையும் நீர் கிருபச்செய்து வழிநடத்தும். எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்து நாமத்துல கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே,
அந்த காலை வேளையிலும் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வார்த்தை மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல நாம் படித்தோம் என்றால், அன்பானவர்களே, நமக்கு இந்த வசனம் நன்றாக தெரியும். அநேக முறை இந்த வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம். அநேக முறை இந்த வசனத்தை நாம் வாசித்து நாம் இந்த வசனத்தை வாசித்து நாம் கேட்டிருக்கிறோம். நாம் தேவனிடத்துல நம்மளை பலப்படுத்தும்படியாக அநேக வேலைகள்ல இந்த வசனத்தை நாம் பயன்படுத்தியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் இந்த இடத்துல மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இங்க விதமாக போடப்பட்டிருக்கிறது, Take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart, and ye shall find rest unto your souls. For my yoke is easy and my burden is light. அன்பானவர்களே, இங்க வசனம் விதமாக சொல்லுகிறது, என்னுடைய நுகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, நான் தாழ்மையும் மனசாந்தமுள்ளவனும் இருக்கிறேன், உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு அது இளைப்பாறுதலுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி 30ஆம் வசனத்துல பாக்குறோம், என்னுடைய நுகம் அது மெதுவா இருக்கிறது, லகுவா இருக்கிறது, என்னுடைய அந்த பாரமோ அது மிகவும் லகுவான ஒரு பாரமா இருக்கிறது அப்படின்னு ஏசு கிறிஸ்துவானவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த இடத்துல இதை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்ற சொல்லும் போது, அன்பானவர்களே, இந்த இடத்துல ஏசு கிறிஸ்துவானவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் இங்க இந்த மக்கள் இல்ல கிறிஸ்துவர்கள் அப்படின்னு போடவில்லை, எல்லாருக்குமான ஒரு அழைப்பாக, எல்லாருக்குமான ஒரு இன்விடேஷனாக இருக்கிறது. ஆனா இந்த இன்விடேஷன்ல பொதுவே நாம் ஒரு அழைப்பு கொடுப்போம் என்றால் அந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தின் ஒரு காரியமாக தான் முக்கிய வாரம் அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு நுகத்தை எடுக்க சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த இடத்துல அழைப்பு இருக்கிறது, ஆனா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு நுகத்தை எடுக்க சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவருடைய நுகத்தை எடுக்க சொல்லுகிறார். அன்பானவர்களே, இங்க நாம் பார்க்கிறோம், நமக்கு நன்றாக தெரியும், ஒரு நுகமானது அது மிருகங்களுக்கு மேல, மாடுகள் இதுக்கு மேல அது வைத்து அந்த வேலையை அவங்க செய்வாங்க. அன்பானவர்களே, ஒரு நுகத்தை சுமப்பது அப்படின்றார், யோக் இதை எடுப்பது அப்படின்றால் அதை வைத்து வேலை செய்வதுன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு நல்ல ஒரு கடினமான ஒரு காரியமா இருக்கிறது, அது ஒரு கஷ்டமான ஒரு வேலையா இருக்கிறது. ஆனா அன்பானவர்களே, அது ஒரு கடினமான ஒரு காரியமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை அந்த நுகத்தை எடுக்க சொல்லுகிறார். ஏதோ நாம் கிறிஸ்துக்குள்ள வந்து தேவனை அறிந்து கொண்டோம், இல்ல கிறிஸ்துவலா இருக்கிறோம் அப்படின்னு நாம் நம்ம இருக்கிற அந்த நிலைமையில, எனக்கு தெரியும், இதுதான் நுகம், இதுதான் கிறிஸ்துவனுடைய மார்க்கம், இதுதான் காரியம், இதுதான் நீதியான காரியம், இதுதான் சத்தியத்தின் காரியம் அப்படின்றது அல்ல. அன்பானவர்களே, ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, அவருடைய நுகத்தை, நாம் தேடி போற ஒரு நுகம் அல்ல, நாம் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு நுகம் அல்ல, ஆனா கர்த்தர் வைத்திருக்கிறதான அவருடைய நுகத்தை சுமக்க சொல்லுகிறார். அன்பானவர்களே, இங்க இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியும் இந்த காரியங்களை சொல்லியிருக்கலாம். என்னவென்றால் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நுகத்தை அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ், அவருடைய கட்டளைகளுக்கு இந்த இடத்துல அவர் கம்பேர் பண்ணி பார்க்கிறார், ஒப்பிட்டு பார்க்கிறார். அன்பானவர்களே, அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸை கீழ்ப்படிவது உண்மையாகவே பார்க்க போனால் இந்த உலகத்துல அன்பானவர்களே அது ஒரு கடினமான ஒரு காரியம் தான். அவருடைய கட்டளைகள் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறதான கட்டளைகள், 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த 10 கட்டளை இன்னும் 2 கட்டளைகளாக மாற்றி கொடுத்தார். அந்த 2 கட்டளைகளை நாம் கீழ்ப்படியும் போது அன்பானவர்களே அது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியமா இருக்குது. ஆனா அது கீழ்ப்படுகிறதுன்றது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்ல. கர்த்தர் சொன்னது போல உன் முழு இருதயத்தோட, உன் முழு மனதோட, உன் முழு பலத்தோட கர்த்தரை நேசிக்கணும், இன்னும் நம்மளுடைய பிறரை நேசிக்கணும். அதனால நம்மளுடைய இருதயத்தை முழுவதுமாக கர்த்தருக்கென்று அதை நேசிப்பதுன்றது சாதாரணமான காரியம் கிடையாது. அதுக்காக நாம் அநேக காரியங்களை நாம் ஒதுக்கி வைத்து விட்டு, அநேக காரியங்களை நம்ம விட்டுட்டு அந்த இந்த உலகத்தை வெறுத்து நாம் தேவனை நேசிக்க வேண்டிய
ஒரு சூழ்நிலை நாம் இருக்கிறோம் அன்பாங்களே. அந்த உலகத்தை நாம் வெறுக்கிறதுனால, உலகத்துல விட்டு விடுறதுனால நமக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்கள் கிடைக்காம போகிறது இல்ல. இல்லைன்னா நம்ம ஏதோ அப்படியே கைவிடப்பட்ட நிலைமையில் நாம் உலகத்துல அப்படியே தனியாக நாம் கைவிடப்படுகிற நிலைமையில நாம் போகிறது இல்லை. ஆனாலும் அன்பானவர்களே, அந்த கட்டளை கீழ்ப்படியும் போது நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அந்த வருஷத்துல அடுத்த பாகத்துல இருக்கிறது போல அன்பானவர்களே, நம்முடைய ஆத்துமாக்கு அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்துக்குள்ள கர்த்தர் ஆத்மாவை வைத்திருக்கிற அந்த காரியம் அன்பானவர்களே, அந்த ஆத்மா தத்தளித்து கொண்டிருக்காமல் குற்ற மனசாட்சியோடு கூட இல்லாமல் அன்பானவர்களே, ஒரு ரெஸ்ட், ஒரு நல்ல சமாதானத்தை, ஒரு ஒரு இளைப்பாறுதலை நம்முடைய ஆத்மாக்கு அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார் அன்பானவர்களே. எவ்விதமாக அந்த நுகம் சுமப்பது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாதுன்றது நமக்கு நல்லா தெரியும். அதுவும் இந்த தலைமுறையில நாம் எங்க திரும்பி பார்த்தாலும், எங்க நின்றாலும், எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் அன்பானவர்களே, எந்த ஒரு அலுவலகத்துக்கு போனாலும், எந்த ஒரு நண்பர்கள் மத்தியில போனாலும் அன்பானவர்களே, நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாமே அநேக சோதனைகளும் அன்பானவர்களே, அநேக அட்ராக்ஷன்ஸ், அநேக நம்மளை ஈர்க்கக்கூடிய அநேக காரியங்கள் நாம் சந்திக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் அன்பானவர்களே. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல அன்பானவர்களே, தேவனுடைய நுகத்தை சுமப்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த காரியத்துக்கு ஒரு வயசோ இவங்களுக்கு தான் இந்த சோதனைகள், இவங்களுக்கு தான் இந்த காரியங்கள், சின்ன பிள்ளைங்களுக்கு தான், இல்ல வாலிபர்களுக்கு தான் இந்த சோதனைகள் அப்படின்றது இல்ல அன்பானவர்களே. அநேக இது எந்த இடத்துல போனாலும், எங்க நின்னாலும் அன்பானவர்களே, நாம் ஒரு உறவினர்கள் மத்தியில நாம் போனாலும் சரி, அந்த இடத்துல நம்ம மிக சுலபமாக நம்முடைய நுகமானது மாறுகிற நிலைமைகள், தேவன் கொடுத்திருக்கிறத அந்த அளவீடுகள் மாறுகிற அந்த நிலைமைகள் இந்த இடத்துல காணப்படுகிறது அன்பானங்களே. அவங்களும் கிறிஸ்துவர்களா இருக்கலாம், நம்மளுடைய நண்பர்கள் கிறிஸ்துவர்களா இருக்கலாம் அன்பானங்களே. ஆனா தேவன் அந்த இடத்துல நாம் தேவனுடைய நுகத்தை சுமக்கிறோமா, இல்லைன்னா அந்த இடத்துல நமக்குன்னு ஒரு நுகத்தை வைத்துக் கொண்டு நாம் சுமக்கிறவர்களா இருக்கிறோமா அன்பானவர்களே? நமக்குன்னு நாம் ஒரு நுகத்தை வைத்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற அந்த சமாதானம், கர்த்தர் கொடுக்கிற நம்முடைய ஆத்மாக்குல அந்த இளைப்பாறுதலை கண்டிப்பாக நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாதுன்றது பார்க்கிறோம். இங்க தெளிவாக போடப்பட்டிருக்கிறது 29ஆம் வசனத்துல, என்னுடைய நுகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னா ஆண்டவருக்கு நல்லா இந்த இடத்துல தெரிகிறது என்னவென்றால், உலகத்துல அநேக காரியங்கள் இருக்குது, மக்கள் செதறி போயிடுவாங்க, அநேக டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அநேக அவங்க செதறி போறதுக்கு அவங்களுடைய மனதுல அவங்க அநேக தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நன்றாக அறிந்தவராக இயேசு கிறிஸ்துவனர் அன்பாக இங்க சொல்லுகிறார். அன்பானவர்களே, என்னுடைய நுகத்தை எடுங்க, என்னுடைய நுகத்தை எடுங்க அப்படின்னு எல்லாருக்குமான ஒரு இன்விடேஷனா இருக்கிறது அன்பானவர்களே. நாம் அநேக அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நண்பர்கள் வகைகளா இருக்கலாம், இல்ல இந்த நாட்கள்ல நாம் எங்க பார்த்தாலும் அநேக ஆலோசனைகள் வருகிறது. அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா, இல்ல அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமா இருக்கிறதா அப்படின்றது நாம் ஆராய்ந்து பார்த்து வேணும் நம்ம அதை பின்பற்ற. எல்லாமே தவறு என்று சொல்லிவிட முடியாது, அதே நேரத்துல எல்லாமே சரின்றதும் நம்ம சொல்லிவிட முடியாது. அதனால தேவனுடைய வெளிச்சத்துல, கர்த்தருடைய பார்வையில அன்பானவர்களே, அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா, ஏன்னா நம்முடைய ஆத்மாவை அது கரைப்படுத்துறதாக இருந்ததுன்னா அது நமக்கு பிரயோஜனமற்ற ஒரு காரியமா இருக்கிறது என்று பார்க்கிறோம் அன்பானவர்களே. இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனங்கள்ல, என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு இயேசு கிறிஸ்துவான்னு சொல்லுகிறார் அன்பானவர்களே. அவரு ஒரு அந்த நுகத்தை நம்ம மேல சுமக்க சொல்லிட்டு, நுகத்தை நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளை விட்டு விடவில்லை, ஆனா நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். அந்த நுகத்தை எப்படி சுமக்க வேண்டும், எப்படி நீதியின் பாதையில நடக்க வேண்டும், எப்படி சத்தியத்தின் பாதையில நடக்க வேண்டும், எவ்விதமாக அன்பின் பாதையில நடக்க வேண்டும் அப்படின்னு நான் உங்களுக்கு கற்றுத்தரேன், நீங்க என்ன இடத்துல கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல சொல்லுகிறது பார்க்கிறோம். சொல்லி அவர் சொல்லுகிறார், ஏன் அப்படின்றால் நான் தாழ்மை உள்ளவரா இருக்கிறேன், நான் இருதயத்துல
இருதயத்துல நான் ஒரு தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். லோலி இன் ஹார்ட், அவருடைய இருதயம் மெதுவா இருக்கிறது, அவரு ரொம்ப தாழ்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்றத நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களை, நாம் தவறு செய்யும் போது நம்மளை ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை எவ்விதமாக அன்பானவர்களை திருத்தி எவ்விதமாக நேசித்து விழுந்து போனாலும் அவரை தூக்கி எடுத்து அவரை பலப்படுத்தி இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய இந்த பாதைகள்ல விழுந்து போனாலும் அவரை தூக்கி நிறுத்தி மீண்டும் மீண்டும் நடக்க வைக்கிறாரோ, அதை விட மேலான விதத்துல எனக்காக நம்மளுக்காக நம்மளுடைய சிலுவையை நம்மளுடைய சிலுவையை சுமந்த ஏசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், என்னுடைய நுகத்தை நீங்க சுமங்க, என்னுடைய நுகத்தை சுமங்க, நான் தாழ்மையுள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறார். அதனால நம்ம தைரியமாக அவரிடத்துல கற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அன்பானவர்களை நம்மளை கற்றுக் கொடுக்க நம்மளுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நம்ம அப்படியே விட்டுவிட இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு, இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு விட்டு போகிற கர்த்தர் கிடையாது. நம்ம கூட இருந்து நம்ம தகப்பனை விட இன்னும் மேலான விதத்துல நம்மளை நேசித்து நம்மளை கரம் பிடித்து அன்பானவர்களை நம்மளை நடத்தக்கூடிய தேவாதி தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல அவர் தாழ்மையுள்ளவரா இருக்கிறதுனால நம்ம இடத்துல அவர் கோபப்பட போறது இல்லை, நம்ம இடத்துல அவர் எரிச்சல் அடைய போறது இல்லை, அவர் நம்மளை தள்ளிவிட போறது இல்லை, நம்மளை குறித்து சலிப்படைந்து நம்மளை தள்ளிவிட போகிற தேவன் அல்ல. நாம் தேவனிடத்துல நாம் ஆயத்தமா இருக்கும் போது அன்பானவர்களே, கர்த்தர் அந்த இடத்துல அவளோடு நாம் வசனத்துல வாசிக்கிற வண்ணமாக நாள்தோறும் அவருடைய கரங்களை நீட்டி நமக்காக ஆயத்தமா இருக்கிறார், வாஞ்சியோடு இருக்கிறார். என் மகனே நான் 2 கரம் நீட்டி உன்னை நோக்கி நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்ற வண்ணமாக நம்மளை நோக்கி, ஒவ்வொருத்தரை நோக்கி ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறவங்களுக்காக அல்ல, ஏதோ ஒரு கூட்ட ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, ஏதோ நன்றாக படித்தவங்களுக்கு மாத்திரமல்ல, ஏதோ நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல. அன்பானவர்களே, நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, அன்பானவர்களே, அந்த நாள்ல அவர் சிலுவையை சுமக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவின தாழ்மையுள்ள அன்பு நிறைந்த தேவன். அன்பானவர்களே, அவருக்கு தெரியும் யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறாருன்றதும் தெரியும். அவருடைய காலையும் கழுவி அவரை டைரக்டா குற்றம் சாட்டவில்லை, டைரக்டா அவரை கண்டம் பண்ணல. அன்பானவர்களே, அவ்வளவாக நேசித்த கர்த்தாதி கர்த்தர் நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளை நடத்த வல்லவரா இருக்கிறார். நம்மளை நடத்துகிற கர்த்தாதி கர்த்தர் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். அன்பானவர்களே, இன்னும் சொல்லுகிறார், இது நுகமா இருக்கலாம். 30 வசனத்துல நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், மீண்டும் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார், அதிகமாக உற்சாகப்படுத்துகிறார். என்னவென்றால் இது நுகமா இருக்கலாம், அந்த கட்டளைகளை கீழ்ப்படுகிறது ஒரு நுகமா இருக்கலாம். ஆனாலும் அந்த நுகம் என்றது ஒரு கடினமான காரியம் கிடையாது அப்படின்னு நீங்க தெளிவாக சொல்லுகிறார். ஃபார் மை யோக் இஸ் ஈஸி, அது சுலபமான ஒரு காரியம், அது சுலபமான ஒரு காரியமா இருக்குதுன்னு சொல்லுகிறார். அன்பானவர்களே, தேவன் நமக்காக வைத்திருக்கிற கட்டளைகள், தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த காரியங்கள், தேவன் வைத்திருக்கிறதான அந்த நீதி, தேவன் வைத்திருக்கிற அந்த அளவீடுகள், அன்பானவர்களே, அதை கீழ்ப்படியும் போது, அதை பின்பற்றும் போது, அன்பானவர்களே, அதுல பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை அது சந்தோஷத்தினால, நம்முடைய வாழ்க்கையை அது சந்தோஷத்தினால நிரப்பக்கூடியதா இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் வாசிக்கிறோம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம் இங்க வாசிக்கிறோம். இங்க அழகாக போடப்பட்டிருக்கிறது என்னவென்றால், for this is the love of God that we keep his commandments and his commandments are not grievous. அன்பானவர்களே, இங்க பாக்குறோம், இதுதான் கர்த்தருடைய அன்பா இருக்கிறது, இதுதான் கர்த்தருடைய அன்பு இவ்வளவாக நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார். நாம் தேவனுடைய அந்த கட்டளைகளை நாம் கீழ்ப்படிந்து அதை நாம் கடைபிடிக்கும் போது, அதை நாம் பின்பற்றும் போது, அன்பானவர்களே, அந்த கட்டளைகளானது அது கிரீவியஸா, அது கஷ்டமான ஒரு காரியமா இல்லை, அது ஒரு சுமையாக இல்லை அப்படின்னு
வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்குது. அது வந்துட்டு இட்ஸ் நாட் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் பர்டன்சம், அது ஒரு சுமையான ஒரு காரியம் அல்ல அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதை நாம் பார்க்கும்போது ஒருவேளை அது அந்த காரியங்கள் ஒரு சுமையாக இருக்கலாம். ஆனா அதை நாம் எடுத்துக்கொண்டு அதை சுமந்து கொண்டு நாம் போகும்போது அது கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறது போல அந்த அந்த நுகமானது அது லகுவான ஒரு காரியமா இருக்கிறது. அந்த சுமைன்றது ஒரு சுமை அல்ல, அது ஒரு லைட் வெயிட்டாக நமக்கு காணப்படுகிறது. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மளோடு கூட, இயேசு கிறிஸ்துவானவர் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவருடைய வசனத்துல நமக்கு சொல்லியிருக்கிறது போல ஏதோ கொஞ்ச நாளைக்கு ஏதோ ஒரு இந்த வயது வரைக்கும் அப்படின்ற மாத்திரம் அல்ல, வசனத்துல சொல்லியிருக்கிறது போல உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு நமக்கு கர்த்தாதி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, அதனால அன்பானவர்களே, அவருடைய நுகமானது நீதியின் நுகமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அந்த நுகம் நாம் இந்த உலகத்துல நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம கடக்கும் போது அன்பானவர்களே, நம்மளுடைய நீதி இல்ல இதுதான் சரி, இவ்வளோ நம்ம நீதியாக நம்ம இருந்துட முடியாது, இல்ல இவ்வளவு ஜாகிரதையா இவ்வளவு கவனமாக நம் கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம நடக்க முடியாது, இதுல இருந்து கொஞ்சம் மாறுபடுவோம். அப்படி இல்லை, கர்த்தருக்குன்ற ஒரு நீதி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானருடைய வழிகள் அது வேற ஒரு நீதியின் பாதையா இருக்கிறது. அன்பானவர்களே, அவர் அந்த நீதியில நடக்க சொல்லுகிறார். அதே மாதிரி சத்தியமானது கொஞ்சம் மாறுபட்டா என்ன, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனா என்ன, உலகத்தோட கொஞ்சம் நம்ம ஒத்து போனா என்ன, இல்ல அன்பானவர்களே, உலகத்துலதான் இருக்கிறோம், உலகத்துலதான் நம்ம வாழ வேண்டும். ஆனாலும் அன்பானவர்களே, சத்தியம் உலகத்துலதான் நம்ம இருக்கணும், உலக காரியம் எல்லாமே கரெக்டா எல்லாமே சரிதானா, அதுல சத்தியம் இருக்கிறதா, தேவன் பிரியப்படுற தேவன் பார்க்கும்போது அந்த சத்தியமா இருக்கிறதா அப்படின்னு நாம் எல்லா நேரத்திலையும் எல்லா வேலையிலையும் நாம நினைத்து பார்க்க நிறுத்தி நிதானித்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில நாம் இருக்கிறோம் அன்பானவர்களே. ஏன்னா இந்த உலகம் எவ்வளவோ வேகமாக போகிற இந்த சூழ்நிலைகளை நாம் சுலபமாக நீதியின் பாதையில விட்டு சத்தியத்தின் பாதையில விட்டு தவிர அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா கர்த்தர் இங்க சொல்லுகிறார், நான் தாழ்மையுள்ளவளா இருக்கிறேன், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், இடத்துல கற்றுக் கொடுங்கள், நான் உங்களுக்கு உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். நம்மளுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற வண்ணமாக நம்ம புரிந்து கொள்ள முடியாத சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்துல நாம அனுபவிக்க கண்டிப்பா நம்மளோட முடியும். நம்முடைய ஆத்துமாக்களை நாம் பத்திரப்படுத்தி கொள்ள கர்த்தருக்குள்ள நம்முடைய ஆத்துமாக்களை நமக்கு வைத்திருக்கிற ஆத்துமா அதை அன்பானவர்களை அழகாக நாம் பத்திரப்படுத்தி கொண்டு அதை சமாதானத்தோடு கூட அந்த இடத்துல ஒரு நிம்மதியோடு கூட நாம் வைத்துக் கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு கண்டிப்பா உதவி செய்யும். இன்னும் அன்பின் காரியங்கள் அன்பானவர்களே, கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு வேற, தேவன் வைத்திருக்கிற அன்பின் அந்த அளவீடுகள் வேற, உலகம் காண்பிக்கிற அந்த அன்பின் அளவீடுகள் வேறையா இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த அன்பின் காரியங்கள் நாம் அநேக வேலைகள்ல நாம் சுலபமாக அநேகரை நாம் தரம் திருத்தி அன்பு செலுத்துவர்களா இருக்கிறோம். தரம் திருத்தி நாம் அன்பு செலுத்த படிப்புலையாகவோ இல்ல நம்ம பார்த்த உடனே ஒரு நபரை நாம் அநேக ரீதிகள்ல அவங்கள பிரித்து பார்க்கிறவர்களா இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த கால சூழ்நிலைகள்ல ஈஸியாக சுலபமாக கர்த்தர் நம்மளை நேசிக்கிற அந்த 2ஆம் கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது போல அன்பானவர்களே, உன் பிறரை நீங்க நேசிங்க, உன் பிறரை நேசிங்க அப்படின்னு 2ஆம் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. ஆனா நம்முடைய பிறரை, நம்முடைய நண்பர்களை, நம்ம அயலானுங்களை நாம் நேசிக்கும் போது நாம பார்க்கிற அந்த பார்வையிலேயே அநேக வித்தியாசங்கள், அநேக நேரங்கள்ல அது சுலபமாக அந்த இடத்துல நாம் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த அளவீடுகள்ல போற நிலைமைகள் சாதாரணமாக அது நடந்து போகிறதா இருக்குது. ஆனா கர்த்தர் இடத்துல நாம் கற்றுக்கொள்ளும் போது, கர்த்தர் இடத்துல நாம் அந்த காரியங்கள் நாம் பலப்படும் போது அந்த அன்புக்கு ஒரு வித்தியாசமான ஒரு
அளவீடுகள் காணப்படுகிறது. கர்த்தர் நம்மளுக்கு ஏசு கிறிஸ்துவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தை அவர் நம்முடைய ஆத்மாவை அவர் இளைப்பாற செய்ய நமது ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். அன்பானவர்களே, நாம் வேக வேகமாக ஓடுகிற இந்த சூழ்நிலைகளை அநேகர் நம்மளை காயப்படுத்தலாம், அநேகர் நம்மளை வித்தியாசமா பேசலாம், அநேக எதிர்ப்புகள், அநேக போராட்டங்கள் அன்பானவர்களே நமக்கு இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இங்க என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனா அவரை விரும்புகிறதெல்லாம், அவர் வைத்திருக்க ஒரே ஒரு கண்டிஷன், இன்விடேஷன்ல, அந்த அழைப்புல கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிறதான ஒரே ஒரு இன்விடேஷன், ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அன்பானவர்களே, அவருடைய நுகத்தை சுமக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த உலகத்துல நாம் இருக்கும் போது, இந்த உலகத்துல நாம் பயணம் செய்யும்போது, வாழ்க்கையின் பயணம் செய்யும்போது அவருடைய நுகத்தை சுமக்கிறோமா இல்ல உலகத்தின் நுகத்தை சுமக்கிறோமா அப்படின்றதுல நாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு கர்த்தர் இந்த இடத்துல அவர் வசனம் மூலியமாக எனக்கு நம்மளுக்கும் அந்த இடத்துல அவங்க அழகாக நம்மளுக்கு காண்பித்திருக்கிறார். அவருடைய வசனம் நம்மளுக்கு எவ்வளவு பலப்படுத்தக்கூடியதாக, இன்னும் தைரியம் கொடுக்கக்கூடியதாக, நமக்கு இந்த உலகத்தின் சந்தோஷத்தை விட அன்பானவர்களை கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் அது உண்மை உள்ளதா இருக்கிறது. அன்பானவர்கள், அதனால நம்மள அது பலப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அவர் நமக்காக வைத்திருக்கிறதான அந்த அவருடைய நுகம் அது நம்மோடு கூட இருந்து நம்மளை சுமக்க வைக்க அவரு வல்லவரா இருக்கு. இன்னும் என்னவென்றால், அந்த நுகத்தை சுமக்க வேண்டும் என்றால் ஒரு ரெண்டு ஒரு அனிமல்ஸ், அந்த 2 மாடுகள் வேணும். அதே மாதிரி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு இப்படியும் அந்த காரியங்கள் இருக்கலாம். என்னன்னா, அன்பான கர்த்தர் அவரோடு கூட பார்ட்னர்ஷிப் ஆகி, அவரோடு கூட இணைந்து இந்த நுகத்தை சுமக்க, அவரை விட்டு நம்ம தூரம் போயிட்டோம்னா இந்த நுகத்தை நம்மளால சுமக்க முடியும். அவரோடு கூட ஒன்றாக இணைந்து, அவரோடு கூட பார்ட்னராகி, அவரை நாம் முக்கியமாக வைத்து கொண்டு, நம்மளுடைய வாழ்க்கையில அவரை நாம் வைத்து கொண்டு நாம் நம்முடைய நுகத்தை சுமப்போம் என்றால், கர்த்தர் நமக்காக அந்த காரியத்தை சுமந்து நம்மளை வைத்து இந்த நீதியின் பாதையில, இந்த உலகத்துல ஒரு சமாதானத்தோட, நம்முடைய ஆத்துமாக்களை இளைப்பாறுதலோடு கூட நாம் ஜீவிக்க, நம் வாழ கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்ய எவ்வளோ வாஞ்சியா இருக்கிறது. அன்பானவர்களை, நாம் இந்த நாட்களை பார்க்கிறோம், ஆத்துமாவுடைய இளைப்பாறுதலுக்காக, ஆத்துமாவுடைய அந்த காரியங்களுக்காக அன்பானவர்களே அநேக முயற்சிகள், அநேக காரியங்களை எடுக்கிறது பார்க்கிறோம், அநேக பயிற்சிகளை செய்கிறது பார்க்கிறோம், அநேக காரியங்களை செய்யறத பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆனால் கர்த்தர் இங்க என்ன சொல்லுகிறார்னா, என்னுடைய நுகத்தை நீங்க சுமங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், ஒரு பார்ட்னராக நம்மளோடு கூட இருந்து அந்த நுகத்தை நமக்காக ஈக்குவல் பேர்டன் எடுத்து, அன்பானவர்களே, நமக்காக அந்த ஒரே மாதிரி நம்ம செய்ய முடியாது, ஈக்குவலாக ஒரு சமமாக அந்த சுமத்தை, நம்முடைய அந்த நுகத்தை சுமக்க கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களே, நம்மளோடு கூட அவர் இருக்கிற கர்த்தர், அவர் கடினமானவர் அல்ல, அவர் மனசாந்தம் உள்ள ஜென்டிலான, நல்ல ஒரு ஜென்டிலானவரா இருக்கிறார். நமக்கு அவர் அவ்வளவாக நம்மளை நடத்தக்கூடிய வல்லமை உள்ள கர்த்தரா இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மளுடைய இடத்த அந்த நுகத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவையில அவர் நம்மளுடைய சிலுவையை, அவர் நாம் சுமக்க வேண்டிய அந்த சிலுவையை, நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனையை, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த அவமானத்தை கல்வாரி சிலுவையில நம்முடைய சிலுவையை அந்த மலையில நமக்காக அவரை எடுத்துக்கொண்டதுனால அன்பானவர்களே, அவருக்கு எல்லா விதமான வல்லமை, எல்லா விதமான நம்மளை குறித்து இன் அண்ட் அவுட், நம்மளை குறித்து எல்லாமே அறிந்தவராக அவர் இருக்கிறார் அன்பானவர்களே. அதனால நம்மளை நடத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். நம்ம நம்பிக்கையோடு கூட அவர் சொன்ன இந்த அழைப்பை ஏற்று நம்ம நடக்கிறதுக்கு எல்லா விதமான நம்பிக்கையும் தைரியமும் நமக்கு இயேசு கிறிஸ்துவானவரிடத்துல நமக்கு இருக்கிறது. நாம் ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்கா நன்றி, உடைய அன்புக்கா நன்றி. எங்களை தனியாக அல்ல, எங்களோடு கூட இருந்து அன்பானவர்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை வழி நடத்த எங்களோடு கூட இருந்து நீர் ஆண்டவரே எங்களுடைய நுகத்தை சுமந்து
ஆண்டவரே தேவரே, நீ எங்களை வழிநடத்த வல்லவராக போதுமானவரா இருக்கிறீர். இதுக்காக துதிக்கிறோம். உங்களுடைய ஆண்டவரே தகப்பனே, சிலுவையில எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்க எவ்வளவாக எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தர ஒரு அஷ்யூரன்ஸ், ஒரு உறுதியை நீ கொடுக்கிறவரா இருக்கிறீர். இதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. தேவனே, எங்களை பலப்படுத்துங்க. எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு எப்பொழுதும் எல்லா வேலையிலையும் நீங்க தருகிறதான அந்த இளைப்பாறுதலை நாங்களும் ஆண்டவரே அதை தேவனே அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்தலும் வழிநடத்தும் காத்தும் பலப்படுத்தும் எல்லாவற்றும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஆமென்.